அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் அருள்வாக்கம்மா நமக்காக கொடுத்திருக்கிறது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தீராத நோய்கள் தீருவதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் வீட்டில் இருந்தபடி அப்படிங்கிறத தான் நமக்காக சொல்லியிருக்காங்க. அருள்வாக்கம்மா வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மறைமலை நகரில் இருக்கக்கூடிய தான் தோன்றி சாய்பாபா ஆலயத்தில் புவனேஸ்வரி க்ஷேத்திரத்தில் அருள்வாக்கு பார்க்குறாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து அருள்வாக்கு மூலம் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, திருமணத்தடை, புத்திர பாக்கிய தடை, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், வியாபாரம் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது, கல்வியில் குழந்தைங்களுக்கு சரியான கவனம் இல்லை, இது போன்ற என்ன மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து அருள்வாக்கு பார்த்து உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை எளிதில் தீர்த்துக்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போய் இன்றைய பரிகாரம் நோய் தீருவதற்கு அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உடம்புல நோய் எல்லாம் தீரணும் அப்படின்னா பழங்காலத்தில் இது போன்ற திருஷ்டி முறைகளை செய்து வந்திருக்காங்க. அந்த பதிவு தான் நமக்கு அம்மா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இப்படி நம்ம செய்யும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய பிணிகள், ரோகங்கள் எல்லாம் தீர்ந்து நல்லதொரு வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கையாக ஆதி காலத்திலிருந்து இருந்துட்டு வருது. ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கு ஏற்றவாறு நம் உடல்நிலை நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே நம்மளால் கடினமாக உழைத்து பொருள்கள் ஈட்ட முடியும், நம்மளுடைய குடும்பத்தையும் பராமரிக்க முடியும் இல்லையா? சிறு தலைவலி, வயிற்று வலி, உடல் வலி போன்ற பிரச்சனைகளில் ஆரம்பித்து பெரிய பெரிய நோய்கள் வரை நம்மளை இழுத்துட்டு போகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரியான நோய்களிலிருந்து விடுபட்டு நம்ம இன்பமாகவும் சந்தோஷமாகவும் மன தெளிவாகவும் வாழ்வதற்கு இது போன்ற வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்குது. ஒரு சில கோவில்களுக்கு நீங்கள் செல்லும் பொழுது பார்த்துருப்பீங்க, கோவிலோட சன்னதியில் பின்புறத்தில் வந்து கல் உப்பையும் மிளகையும் கொண்டு வந்து கொட்டுவாங்க. கடையில் வாங்கிட்டு வந்து வேண்டி கொட்டுவாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொப்பளங்கள், புண்கள், புள்ளி போன்ற பிரச்சனைகள், மருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போயிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனமாற பிரார்த்தனை பண்ணி கல்லுப்பையும் மிளகையும் கொண்டு நம்ம கோவிலில் அந்த சன்னிதானத்தில் கொட்டிட்டு வரோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீராத இது போன்ற கொப்பளங்கள், புண்கள் இதெல்லாம் ஆறும் அப்படிங்கிறது ஆதி காலத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இன்றளவிலும் பின்பற்றிட்டு வராங்க இல்லையா? அதே போல தான் நாம் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். யாருக்கு உடல்நிலை சரியில்லையோ அவங்கள கோவிலுக்கு அழிச்சிட்டு போய் தான் இந்த பரிகாரத்தை நாம் செய்ய போகிறோம். நீங்கள் அழிச்சிட்டு போகிற கோவிலில் கோவில் தீர்த்தம், அதாவது குளம் இருக்கணும். குளம் இருக்கக்கூடிய கோவிலாக பார்த்து நீங்கள் யாருக்கு உடல்நிலை சரியில்லையோ அவங்கள கூட்டிகிட்டு போங்க. எந்த கோவிலாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அதாவது சிவன் ஆலயம், முருகர் ஆலயம், இது போன்று எந்த ஆலயம் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் குளம் இருக்கிற கோவிலாக பார்த்துக்கோங்க. இப்போது யாருக்கு உடல்நிலை சரியில்லையோ அவங்கள அந்த கோவிலில் இருக்கக்கூடிய குளத்துக்கு அருகில் அழிச்சிட்டு போய் நீங்கள் 2 பொருட்கள் வாங்கிட்டு போகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கட்டி வெல்லம், வெல்லமும் கல் உப்பும் உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனாலும் சரி, இல்லை கடையிலேருந்து புதிதாக நீங்கள் வாங்கிட்டு போனாலும் சரி, கோவிலுக்கு அழிச்சிட்டு போய் கோயிலில் சாமி நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் அந்த குளக்கரை அருகே அவங்கள கூட்டிகிட்டு வந்து அமர வைத்து, அதாவது கிழக்கு பார்க்க அவங்கள அமர வைத்து கல்லுப்பையும் அந்த கட்டி வெல்லத்தையும் எடுத்துகிட்டு போய் அவங்கள திருஷ்டி சுத்துற மாதிரி சுத்தணும். வலப்புறம் 3 முறை, இடப்புறம் 3 முறை திருஷ்டி சுற்றி அந்த உப்பு அந்த வெல்லம் இரண்டையும் சேர்த்து அந்த குளத்தில் போட்டுடணும். இந்த வெல்லமும் உப்பும் கரைவது போல் இவங்க உடம்பில் இருக்கக்கூடிய திருஷ்டிகள், நோய்கள், கட்டிகள், தொந்தரவுகள் அனைத்தும், வலி, வேதனை எல்லாம் கரைந்து போக வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் கொண்டு போய் அந்த குளத்தில் வேண்டி கொண்டு போய் போட்டுருங்க. அவங்களையும் அந்த குளக்கரையில் இறக்கி கை கால் முகம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வர உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் தீரும் அப்படின்னு நம்ம அருள்வாக்கம்மா இந்த பதிவை நமக்காக கொடுத்துருக்காங்க. மிக மிக முக்கியமான அற்புதமான பதிவுன்னு இதை சொல்லலாம். ஏன்னா நோய் அப்படிங்கிறது ஆட்டி படைக்கக்கூடிய மனிதனை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது. இந்த நோயிலிருந்து நாம் விடுபடணும் அப்படின்னா இந்த எளிய முறை பரிகாரத்தை செய்து நம்ம வாழ்க்கையில் நல்ல விதமாக வாழலாம். இதை கண்டிப்பாக எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.